ஹலோ காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் ஜஸ்ட்டு இப்போது ஃபங்க்ஷனுக்காக ஒரு கீவேர்ட் இன்பில்டாக இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் அதோட கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். ஸோ நேம் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் வேரியபிள் நேம் கொடுக்குற மாதிரி தான். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு க்ரீட், ஓகேங்களா, க்ரீட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இல்லை ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் அப்படின்றத போட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹலோ வேர்ல்டு. ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த ஒரு செமிகோலன் போட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அவுட்புட் வந்து கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? எனக்கு ஸோ இப்போது இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த அவுட்புட்டுமே வரல. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏன் வரல அப்படின்னா இந்த க்ரீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் கால் பண்ணல. ஓகேங்களா? ஸோ க்ரீட் அப்படின்றத போட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது ரன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற இந்த ஒரு கீவேர்ட், ஓகேங்களா, ஸோ இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு பிளாக் ஆஃப் கோட் நம்பர் ரைட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ எப்போலாம் அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும், இந்த நேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நேமை வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி டைப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிட்டோம், அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ நம்ம இது எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் 4 டைம்ஸ் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகி அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு 4 டைம்ஸ் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸை இப்படி பண்ணலாம். இன்னொரு விஷயமா எப்படின்னா, ஸோ இது டேரெக்டாக கன்சோல் லாக் பண்ணது இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகேங்களா? RETURN ரிட்டன் அப்படின்றதுல நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றத கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்டு. ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், அப்பயுமே வந்து எனக்கு அவுட்புட் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ நான் வேணால் பாருங்க, ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே இந்த இடத்துல வரல. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா ஸோ ரிட்டன் அப்படின்னு பண்ணும்போது, ஓகேங்களா, ரிட்டன் அப்படின்னு பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். கன்சோல் டாட் லாக் அப்படின்றத போட்டோம் அப்படின்னா ஸோ இதில் க்ரீட் அப்படின்றத போட்டுக்கிறேன். இப்போது பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அவுட்புட், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஒரு மீனிங் அப்படின்னா நம்ம வேரியபிளை ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, லெட் அப்படின்றதுல நம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்டோர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் 10 அப்படின்னு அவுட்புட் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஸோ எப்போ கன்சோல் டாட் லாக் அப்படின்றதுல 10 அப்படின்றத பாஸ் பண்ணுறோமோ, சாரி, கன்சோல் டாட் லாக் அப்படின்றதுல நம் அப்படின்றத பாஸ் பண்ணுறோமோ, ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட வேல்யூ என்னவோ அது வந்து நம்மளுக்கு கன்சோல் டாட் லாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ 10 அப்படின்னு அவுட்புட் வரும். ஸோ நம்ம வேரியபிள் மட்டுமே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான அவுட்புட் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த அவுட்புட்டே வராது, 10 அப்படின்றது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக் பண்ணோன்னா தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போது நான் ஜஸ்ட்டு க்ரீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஜஸ்ட் நான் கால் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்சோ ரிட்டனை எடுத்துடுறேன். ஓகேங்களா? ரிட்டனை எடுத்துகிட்டு இந்த க்ரீட் அப்படின்ற இடத்துல ஆட் ஸோ இப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீட்டில் நான் வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல, ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ 10, 20 அப்படின்னு இப்போ 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ 10 அப்படின்னு போடுறோம், அப்புறம் கமா போட்டு இன்னொரு வேல்யூ வந்து போடுறோம். ஓகேங்களா?
அப்போது இந்த இடத்துல அந்த வேல்யூவை வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா, வேரியபிள் மாதிரி, ஜஸ்ட்டு வேரியபிள் மாதிரி. ஃபஸ்ட்டு நான் num1 அப்படின்னு போட்டுக்கிறேன், அப்புறம் num2 அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஒரு வேல்யூ 10 இருக்கா, 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேல்யூவை எனக்கு இங்கே num1 அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கோ, அண்ட் அகெயின் இங்கே இருக்கிற ஒரு வேல்யூவை 20 அப்படின்றதுல num2 அப்படின்ற இந்த ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்றது தான் மீனிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக் அப்படின்ற இதில் num1 ப்ளஸ் num2 அப்படின்றத போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 10 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனில் எங்கே போயிருக்குமா, அதே மாதிரி 20 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து செகண்டாக இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த வேல்யூ இப்போ num1 அப்படின்றதுல 10 அப்படின்றது இங்கே இருக்கும், அண்டு ப்ளஸ் இங்கே இருக்குது. ஸோ num2 அப்படின்றதுல 20 இருக்குது. ஸோ 10 + 20 வந்து 30 அப்படின்னு ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ பார்ப்போம், ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா 30 அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற நம்பர்ஸை நம்ம எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், 300 கூட கொடுத்துக்கலாம். நான் அகைன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு 30 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ரன் பண்ணுறேன். எனக்கு 2 டைம் வந்து அவுட்புட் வரும் ஓகேங்களா. ஸோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 310 1 வருது, அப்புறம் 50 ஒரு ஆன்சர் வருது. ஸோ நான் ஒரே ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் எவ்வளோ டைம் வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து கிரேட்டுக்கு பதிலாக நான் ஆட் அப்படின்னு மாற்றிக்கிறேன், இப்போவும் எக்ஸிக்யூட் ஆகும். நான் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட் அப்படின்னு மாற்றிக்கிறேன், எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால இப்படி மாற்றிக்கிறேன். ஸோ இங்கேயும் ஆட் இருக்குது, இங்கேயும் ஆட் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நான் அகைன் இன்னொரு டைம் கூட போட்டு ஒரு 24 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது பெரிய நம்பர் கூட போட்டுக்கிறேன். மொத்தமாக ஏதோ நம்பர் போட்டு ஆட் பண்ணணுன்னாலும் பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் வரும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்கொயர் அப்படின்னு பேர் வைக்கிறேன், SQUARE ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ 2 நம்பர் இருக்குது, 2 நம்பர் தேவையில்ல, ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் போதும், ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் போதும் ஓகேங்களா. ஸ்கொயர் அப்படின்னா பவரில் 2 போட்டு ஸ்கொயர் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி இல்லை. ஸோ எந்த நம்பர் இருக்கோ அதே அந்த நம்பராலேயே மல்டிப்ளை பண்ணுறது ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போது பாருங்கள், ஸ்கொயர் அப்படின்றதுல ஒரு பேராமீட்டர், ஸோ num1 அப்படின்னு ஒரு பேராமீட்டர் நம்ம இங்கே பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பேராமீட்டர், நான் எக்ஸாம்பிளுக்கு 10 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கொயரில் 10 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கொயர் அப்படின்னு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர்னு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த நேமும் நம்ம கால் பண்ணுற இந்த நேமும் சேமாக தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இதில் நம்ம ஏதாவது பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல அந்த பேராமீட்டருக்கான ஒரு வேரியபிளை செட் பண்ணணும். ஸோ அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ num1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, num1 ஸ்டார் num1 அப்படின்னா இப்போது 10 பவரில் 10 இருக்கிற மாதிரி மீனிங் ஓகேங்களா. ஸோ 10 power 10னா 100 அப்படின்னு அவுட்புட் வரும், பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபைனலாக 100 அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான நம்பர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இப்போது நான் 348 கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ 1,21,104 வந்திருக்கு. ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிட்டனும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் ரிட்டன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ரிட்டன் பண்ணலாம். ஸோ இல்லைனா டேரெக்டாக கன்சோல் டாட் லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸில் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம்.